நீங்கள் விரும்பி கேட்கின்ற அத்தனை பாடல்களையும் நான் கம்போஸ் செய்திருக்க முடியாது. அதனால் இங்கே நான் நன்றி தெரிவிக்க வேண்டியது முதலாவதாக என்னுடைய குழந்தைகளுக்கு. என்னை பொறுத்து கார்த்திக் ராஜா இவன் போயிட்டானா? உங்கள் இருவருக்கும் நீங்கள் உங்களோட செலவழிக்க வேண்டிய நேரம் தான் அங்கே வந்து சிம்பனியாக ஈஸியாக வெளியில் வந்திருக்காது. அதை வந்து நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம். உங்களோட எங்கள் டாடி நீங்கள் எங்களுக்காக நேரம் செலவிடலைன்னு சொல்லி நீங்கள் இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. இதை உங்களுக்கு வயசாகிடுச்சு, உங்கள் குழந்தைகள் வந்து உங்களுக்கு சொல்ல போகுது. அதை இந்த இசை எழுதும் பொழுது எனக்கு இருந்த அதாவது கட்டுப்பாடுகள் எனக்கு எந்த இக்கட்டான நிலைமைகள் என்னென்ன என்றால், நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன், கிராமிய இசை சாயல் வரக்கூடாது. அதுக்கப்புறம் திரைப்பட இசையில் எவ்வளவோ அமைத்திருக்கிறேன், அந்த சாயல் வரக்கூடாது. திரைப்படங்களில் வருகின்ற பேக்ரவுண்ட் மியூசிக்கினுடைய சாயலும் வரக்கூடாது. நான் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன் என்ற அந்த அடையாளமும் வரக்கூடாது. நான் ஒரு இந்தியன் என்ற சாயலும் வரக்கூடாது. உலகத்தில் அத்தனை கம்போசர்களும் செய்த இசையை கேட்டிருந்தேன் அல்லவா, அதனுடைய தாக்கமும் வரக்கூடாது. அவர்களைப் போல் நான் எழுதிவிட்டேன் என்று யாரும் சொல்லக்கூடாது. இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்ததை மீறி 35 நாட்கள் இந்த சிந்தனை, நீங்கள் கேட்ட அந்த சிந்தனை உங்கள் மனதில் என்னென்ன உணர்வுகளை ஏற்படுத்தியது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். எத்தனை பேர் அழுதிருப்பீர்கள் என்பது நன்றாக தெரியும். எனது சகோதரர் கமலஹாசன் அவர்கள் சொன்னார், கர்ச்சிப் கொண்டு வந்தான் என்று சொன்னார். அந்த கர்ச்சிப் அழுவதற்கு சாட்சி இவர். இது மாதிரி ஒரு விழா என் மனதில், அதாவது ஊன் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் என்று சொல்லுது நமது முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த பாராட்டு விழாவை என்னுடைய போஸ்டர்லாம் பார்க்குறப்பே எனக்கு மனசுலாம் ஒரே நிகழ்ச்சி. இந்த பாராட்டு விழாவுக்கும் நான் வந்து சம்மதிக்கிறவன் இல்லை. அவரை திரும்பி வந்தவுடனே வீட்டிற்கு சென்று அவரை கண்டார். அவர் சாதாரணமாக ஸ்டாலின் அவர்கள் கேட்டார், ஒரு பாராட்டு விழா நடத்தி விடலாமா அரசு சார்பில் அப்படின்னாரு. நீங்கள் நடத்துகிறதா தான் அதே சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா இங்கே வந்து நம்ம மக்களுக்கு அதை நாட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னா ரொம்ப சட்டமாக சொல்லிட்டாரு. இது ப்ராக்டிக்கலாக எவ்வளவு கஷ்டமான விஷயங்கிறது, 87 பேரை சேர்க்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் ஸ்ரீராம் பட்ட அவஸ்தை, அந்த ஆர்கெஸ்ட்ராவுடைய இன்சார்ஜாக இருக்கக்கூடிய பீட்டர் இங்கே தான் இருப்பார், நான் கேட்டுட்டு இருப்பார். அவரை போட்டு படுத்தின பாட்டில் வந்து அவர் வந்து, அதுவும் அரசு சார்பில் வந்து அவர்கள் சண்முகம் அவர்கள், மற்ற அமைச்சர் பெருமக்கள் அனைவருமே அவங்களோட தொடர்பு கொண்டு அவர்களை வந்து எதுக்குமே இந்த ஒரு அவங்க போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் இவங்க வந்து அது பண்ண இது பண்ண சொல்லி லாஸ்ட் மினிட் வரைக்கும் டார்ச்சர். அவங்க வந்து இங்கே இறங்கினது பெரிய சாதனை செய்த ஸ்ரீராம் அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஸ்ரீராம் பிளீஸ். அவரால் தான் இதை சாதிக்க முடிந்தது. அதோடு இது எப்படி எனக்கு வார்த்தையே வரல, உங்களுக்கு நினைச்சது ஊர் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் என்கிறது. நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தினீர்கள் என்று எனக்கு பிடிபடவே மாட்டீங்க. எதற்காக சொல்லிட்டீர்கள் நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீர்கள். எனக்கு அந்த என்னால் முடியல.
அவர் சூப்பர் ஸ்டார் வந்து பேசுகிறாரு. அவர் எங்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. நம்ம பண்ணதெல்லாம் நீங்கள் எப்படி இங்கேருந்து மாட்டீங்க, இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேலே பெல்ட்டு போட்டுட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்ச் வந்து போட்டுட்டு பண்ணிட்டு ஒரு அரப்பா சொல்லவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடித்தோம். ஸ்டுடியோவில் வந்து சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, என்கிட்ட சொல்கிறாரு, குடித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்புறம் இல்லை நீங்கள் அவர் அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்டா இருக்கு அவர் சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க. மியூசிக்கில் வந்து நம்ம ஜானி கம்போசிங் நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், அங்கேயே தங்கியிருந்தேன். இவரு மகேந்திர சார் வந்தாங்க. இது பண்ணிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து டிக்ஸ் எடுத்தோம். எங்ககிட்ட கேட்டோம், சாமி என்ன பேர் ஆஃப் பாட்டுக்கு பேர் அடிச்சுட்டு போட்டு ஆட்டோ இருக்கேன். 3 மணி நைட்டு மகேந்திரன் அப்போ சொல்றாரு, ராஜா இந்த சாங் இது சும்மாங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர் வேற கிசு கிசு எல்லாம் கேட்டாரு. மெயினா ஹீரோயின்ஸுங்க பத்தி அண்ணா பெரிய லவ் அண்ணா இந்த பாட்டெல்லாம் நிறைய இருக்கு. இன்னொரு வாட்டி அப்போ சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அழிச்சு விட்டுருவாங்க. எப்படியோ உங்களுக்கு இந்த மேடையில் முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பை அறிவித்தார். அதற்கு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பை சொல்கிறேன். இந்த அரங்கத்திலே இவ்வளவு பேர் தான் இந்த இசையை கேட்க முடிந்தது. எனக்கு நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்ற ஆசை எப்பொழுதும் உண்டு. ஏனென்றால் இதை நீங்கள் இந்த 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 இசையை வேறு எங்காவது கேட்டிருக்கிறீர்களா? எங்காவது கேட்டிருக்க முடியுமா? இந்த இன்பத்தை நேரடியாக கேட்டால்தான், இதை ரெக்கார்ட் செய்து கேட்கறதுல அர்த்தமே இல்லை. அது இந்த உணர்வை நமக்கு கொண்டு வராது. 87 பேரும் ஒரே நோக்கத்தோடு ஒரே கவனத்தோடு அந்த இசையை எப்படி பிரசன்ட் பண்ணுவது என்பதிலேயே அவர்கள் கவனமெல்லாம் இருக்க போய்தான் இந்த இசை இவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. எல்லோருடைய கவனமும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இருக்கிறது. மற்றபடி மற்ற இசைகளுக்கெல்லாம் அந்த விஷயமே கிடையாது. 87 பேர் எங்கேயாவது திரும்பி பார்த்தாங்களா? யாரையாவது பார்த்தாங்களா? ஒருத்தராவது அவர்களுடைய வாத்தியம், அவர்கள் முன்னால் இருந்தக்கூடிய இசை குறிப்புகள் அதைத்தான் வாசித்தார்கள். இந்த இசையை நேரடியாக கேட்கும் பொழுதுதான் நம்முடைய உள்ளமெல்லாம் கரைகிறது, நம்முடைய கண்களிலிருந்து நீர் கசிகிறது, நம்முடைய உயிரை போய் அது வந்து ஆட்டுகிறது. இது சினிமா பாடல்களிலே நடந்தாலும் கூட இந்த மாதிரி உயர்ந்த இசையை கண்டுகொள்ளவாமல் நாம் எதற்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும்? எதற்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும்? உயர்ந்த விஷயங்களை கண்டுகொண்டு அதை பற்றி கொண்டு மேலே போவதை விட்டுவிட்டு பல விஷயங்களில் நாம் கவனத்தை சிதறடித்து விட்டு நமது சக்தியெல்லாம் வீணாகிறது, அந்த சிதறடிக்கிறத காரணத்தினால். அதனால் இந்த இசையை நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக பெரிய மைதானத்திலே இதே இசை கலைஞர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த சிம்பனியை நான் நடத்தி காட்டுவேன் என்று அதற்கு தமிழக முதல்வர் என்னென்ன உதவிகள் எனக்கு தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நான் சொல்லிவிட்டேன். அவரிடம் கேட்கவில்லை. கண்டிப்பாக என் மீது இருக்கும் அன்பிலே அவர்
கண்டிப்பாக அதை செய்வார். அந்த நாள் விரைவில் வரும் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு இது நன்றி 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 சொல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. புரியல. பாட்டா அந்த பாடல ஆர்கெஸ்ட்ராவோட அவரோட பாடணும். அம்மா ஜனனி शिवशक्त्याय शक्तप्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतस्त्वा आराध्यां हरिकर विरिंचादि विरवे प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति जननी जननी जगन्नी जननी जननी जगन्नी जगत्कारिणी परिपूर्णिनी जगत्कारिणी परिपूर्णिनी जगत्कारिणी परिपूर्णिनी जननी जननी जगन्नी अगन्नी जननी 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 जननी. கோடான கோடி ரசிகர்களின் சார்பாக இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம் கைத்தட்டல்கள் மூலம் நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். தமிழ் சமூகத்தின் இசை ஆளுமை எங்கள் சொத்து. இசைஞானி இளைய